ஹாய்ப்பா. என்ன அம்மா சிங்கப்பூர் போகலான்னு சொல்லிட்டு டூ வீலரில் ரோட்டில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? கோபிகாவை காலேஜிலேருந்து கூப்பிட்றதுக்காக நிற்கிறேன். ஏன்னா நான் அங்கே நின்னேன்னா அவள் வந்துடுவா, காலேஜ் விட்டு கிராஸ் பண்ணி வந்துடுவா. ரொம்ப நாளாக சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தா. சரி அதான் கூட்டிகிட்டு போகலாமே அப்படின்ட்டு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் போகலாம். பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், போயிடலாம். எப்போவுமே நம்ம ஏரியா பரபரப்பாக தான் இருக்கும். சிங்கப்பூருக்கு வந்துட்டோம். வாங்கப்பா, இப்போ சிங்கப்பூருக்குள்ளே போகலாமா? இதுதான் நம்ம ஏரியா, சிங்கப்பூர் ஷாப்பிங் மால். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களும் இருக்கும். வாட்டர் கேன்லேருந்து பேகு, செப்பல், ஷூ, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ரொம்ப வருஷமாக இந்த கடை இங்கே இருக்குது. எல்லாமே பிராண்டடாக இருக்கும். வாட்டர் கேன்லேருந்து எல்லாமே, பேக்லாம் சூப்பராக இருக்கும். பேகு, பர்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்கும். கிஃப்ட்டுலாம் விதவிதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாப்பா வாட்டர் கேன் கேட்டா. நான் பஜார் போனப்போ வாட்டர் கேன் வாங்கிக்க சொன்னேன். இல்லை வேணாம் அப்படின்னா. அப்புறம் பார்த்தா எனக்கு வாட்டர் கேன் வேணும் அப்படின்ட்டா. வீட்டில் ஸ்டீலில் வாட்டர் கேன் இருக்குது, நிறையா இருக்குது. அவள் முன்னாடி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனது. இப்போ எனக்கு ஸ்டீல்லலாம் வேணாம், பிளாஸ்டிக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அது ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு, அந்த பிளாஸ்டிக்கு நல்லா இருந்துச்சு. அதுவே வாங்கணுன்ட்டு கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போயிட்டு அது மட்டுமா வாங்கினா, வாட்டர் கேன் வாங்குறேன்ட்டு உள்ளே போயிட்டு எனக்கு 1000 ரூபா செலவு வச்சுட்டு தான் வெளியில் வந்தான். இவளை நம்பிலாம் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். செலவு வச்சுருவா, அது இதுன்னு இழுத்து விட்ருவா. எல்லாமே இருக்குது பாருங்கள் இந்த கடையில். அனைத்து விதமான பொருள்களும் இருக்குது. எதுக்கும் நீங்கள் வெளியில் போக வேண்டாம். இது உள்ளே வந்துட்டிங்கன்னா A to Z வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானை தவிர மற்ற எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பர் கடை ஃப்ரெண்ட்ஸ், இது செம்மையாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து அன்றைக்கி தான் பாப்பாவை கூட்டிகிட்டு போனேன். முன்னாடிலாம் அடிக்கடி எதாவது ஃபங்க்ஷன் போகணும், இல்லை யாருக்காவது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா கிஃப்ட்டு வாங்க வருவோம். இப்போல்லாம் கிஃப்ட்டெல்லாம் வாங்குறதில்ல, கையில் காசு வச்சு கொடுத்துட்றது. ஏன்னா கிஃப்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் வால் கிளாக்கு, இந்த பொம்மை, அது இதுன்னு தான் இருக்கும். நம்மளை மாதிரியே 10 பேர் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் இப்போ கிஃப்டெல்லாம் வாங்குறதில்ல, கையில் பணம் வச்சு கொடுத்துட்றது. ஆனால் இங்கே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள், அழகழகாக.